திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் வாங்கணும்னு முதல்ல சொன்னார். அப்புறம் திமுக கூட்டணி கட்சிகளை கூப்பிடுறாரு. இன்னைக்கு நான் கூப்பிடவே இல்லைங்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சா, ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கேட்கிற விஜய் கண்டுக்கிறதே இல்ல, சீமான் கண்டுக்கிறதே இல்ல, ஒரு படி போய் காங்கிரஸ் கூப்பிடுறாரு. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல கட்சியை காப்பாற்றுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரையும் அளவடைச்சு கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட கட்சினா திமுக தான். திமுக அதிமுக கூட்டிக்கிறதா தெரியல. எல்லாருக்குமான ஒரு கட்சியாக இருந்து அதிமுக இன்னைக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு. நீங்க யாருக்கு அதிமுக பேசுறாங்க? அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிறாம எவ்வளவு கூட்டம் வருது? நயினார் நாகேந்திரன் எதுக்கு போட்டாங்கன்னா அண்ணாமலை பாஜக டிஎம்கேங்கிற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஏன்னா முத்தலக்க சமுதாயத்தினுடைய ஓட்டு வந்து இந்த முறை அதிமுகவுக்கு இல்ல. முரட்டத்தனமா திமுக எதிர்ப்புல மட்டும் இருக்காங்க. பாஜக கண்டிப்பாக இந்த முறை வந்து திமுக ஆட்சியை பிடுங்கி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருவாங்க. மீண்டும் நம்ம எம்எல்ஏலாம் அமைச்சராகலாம் மாவட்ட செயலாளர்லாம் செங்கோட்டையன் வச்சிருக்காங்க, ஏழுமணி வச்சிருக்காங்க. தேவைப்பட்டா இந்த கார்டை எடுத்துட்டு அப்படி இன்னொரு கார்டை தூக்கி சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து திமுக அணி விமர்சனம் பண்ணுறதை தாண்டி, ஆளும் கட்சியை விமர்சனம் பண்ணுறதை தாண்டி, எதிர்கட்சியை குறிப்பாக அதிமுக அணிக்குள்ளே தான் விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து பாஜக வர்சஸ் அதிமுக அப்படின்னு அதுக்குள்ளே போகிற கான்ஃப்ளிக்ட் பெருசாக இருக்குது. அந்த விஷயங்கள் டிபேட்டபிள் திரும்ப ஆக ஒரு கட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நாங்கள் விருப்பப்பட்டது அந்த கூட்டணி அமைச்சோம், நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சோம் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷனை வந்து கொடுக்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு அரசியல் கட்சி நான் இஷ்டத்துக்கு நான் முடிவெடுப்பேன்னு சொல்கிறது என்ன? நீங்கள் செயற்குழு பொதுக்குள்ள கூட்டி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஆதரவை கேட்டு நீங்கள் கூட்டணி வச்சிங்களா? நீங்கள் என் முடிவு, நான் இந்த கட்சியில கூட்டணி வைப்போம் அப்படின்னா நீங்கள் செயற்குழு பொதுக்குள்ள கூட்டி நாங்கள் இந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறோம்னு ஒப்புதல் கொடுத்தாங்களா? அவங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒப்புதல் கொடுத்தாங்களா? சரி, உங்களுக்காக தெரியுமா மத்தியானம் வரைக்கும்? உங்களுக்கே கூட்டணி வைக்கிறோமா இல்லையாங்கிறது மத்தியானம் வரைக்கும் தெரியல. போர்டை வச்சிங்க, போர்டை மாற்றினீங்க, அப்புறம் காலைல வந்தார், அப்புறம் மத்தியானத்துக்கு போனார், அப்புறம் அங்கே போனார், அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வலுக்கட்டாயமாக உங்களை இழுத்து வந்து உட்கார வச்சு கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்களுக்கே மத்தியானத்துக்கு மேலே தான் அந்த பாஜக கூட்டணி இருக்கிறோங்கிறது உங்களுக்கே தெரியும். இதுதான் விமர்சனம். இல்லை, அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவருக்குன்னு சில சூப்பீரியர் பவர் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் சில முடிவுகள் எடுக்கக்கூடாது. நீங்கள் பாஜக கூட்டணியை விட்டு ஏன் வெளியில் வந்தீங்க? எங்களுடைய தலைவியை விமர்சனம் பண்ணிட்டாரு. தொடர்ந்து வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், திருப்பி எங்களை திருப்பி கேட்காதீங்க, நாங்கள் பாஜக கூட எந்த நாளும் கூட்டணி இல்லைன்னு நீங்கள் சொல்லி அந்த வாய் கூட மூடலை. தொண்டர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கணும்னு சொன்னார் அவர். எந்த தொண்டர்கள்ட்ட கேட்டீங்க? அதிமுக தொண்டர்கள் எந்த தொண்டர்கிட்ட கேட்டீங்க? இல்லை, கூட்டணி பிளவுபடும் போது தொண்டரோட உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன், அதோட முடிவு தான் இதுன்னு சொல்லி சரி, பிரதிபலிச்சு கூட்டணியை பிரிஞ்சிட்டீங்க. அந்த தொண்டர்கள் உணர்வை பிரதிபலிச்சு நீங்கள் திருப்பி கூட்டணி ஏன் சேர்ந்தீங்கன்னு சொல்லணும்ல. எந்த கட்சியாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி கூட்டணி சம்பந்தமான விவாதங்கள் நடக்கும், டிஸ்கஷன் நடக்கும். குறைந்தபட்சம் அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்பாங்க. இது பல கட்சி தலைவர்களுக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கிறது அவங்க 2 பேரும் மேடையில் உட்கார்ந்த பிறகு தான் தெரியும். அப்போ இது என்ன ஜனநாயகம்? இப்போ கட்சி நிர்வாகிக்கே பெரிய சாக்கு, இதை விட பெரிய சாக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஏன் பாஜக கூட நிறையா நல்ல ஒரு சான்ஸ் ஏன் எடப்பாடி பழனிசாமி மிஸ் பண்ணார்? எப்படியா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஆட்சிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்டிகமன்சி இருக்கும், அதை தாண்டி கட்சியினுடைய குறைபாடுகள் இருக்கும், கூட்டணி கட்சிகளுக்கு சில மனக்கசப்புகள் இருக்கும். இதெல்லாம் இன்னொரு ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு இன்னொரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பயன்படும். நீங்கள் அதை மொத்தமாக மூடிட்டீங்களே, அதனால தான் தமிழ்நாட்டில் விமர்சனம் வருது. நீங்கள் அந்த வாய்ப்பே நீங்கள் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸே இல்லையே. அப்போ இந்த கூட்டணியை வந்து ஏன் திருப்பி சேர்ந்தீங்கிறத ஒரு எக்ஸ்பிளைனே பண்ணாமல் நேரடியாக மக்களை சந்திக்க போகிறேன், நாங்கள் கூட்டணி ஏற்றுக்கிட்டாங்க, நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா என்னன்னு சொல்கிறது ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு இது அழகு கிடையாது. ஓகே, வந்து இப்போ இந்த ஒரு முக்கியமான ஒரு விவகாரத்தில் வந்து நான் வந்து ஒரு பிரச்சனை தாங்க முடியாது அவர் சொல்லிட்டார். அப்படி அதாவது திரும்ப இதே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை தாங்க முடியாதான் விருப்பப்பட்டதான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாரா? பிரச்சனை காரணமா அல்லது வந்து என்னுடைய தலைமையை நான் எடுத்த டிசிஷனை யாரும் சேலஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்றதோட மெசேஜ்? இப்போ தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்கள் பொது தளங்கள்லையும் இதை பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் ஒரு முடிவு வந்துட்டேன், என் முடிவில் யாரும் தலையிடாதீங்க, நான் தான் அதில் டிசைடிங் அத்தாரிட்டி, நான் தான் சுப்பீரியர் பவர், நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. நான் தான் ஜெயலலிதா அம்மையார் யார்ட்டையும் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஆனால் அவரையும் இவரையும் ஒன்றும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு தேர்தல் கூட்டணியை பற்றிய பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க மட்டும் தான் முடிவெடுப்பாங்க. அவங்க தான் கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு அழைச்சி அவங்க தான் சீட்டையும் ஒதுக்குவாங்க. அது நடந்த விஷயங்கள்லாம் பல விஷயம். ஆனால் அதே மாதிரி இவரும் அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலாக நம்ம பார்க்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி அந்த மாதிரியுடைய இது கரிஸ்மா வேறு,
அது ஒரு ஆளுமை மிக்க ஒரு லீடராக இருந்தாங்க. இன்னைக்கு நிலைமை வேறையே. ஏற்கனவே டிடிவி தினகரன் ஒரு புலவா இருக்காரு, ஓபிஎஸ் ஒரு புலவா இருக்கிறாரு. இங்கே கட்சிக்குள்ள வேற குழப்பமா இருக்கு. பல தலைவர்கள் சைலண்ட் ஆயிட்டாங்க, பல கட்சி தலைவர் பல நிர்வாகிகள் வெளியில போயிட்டாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல கட்சியை காப்பாற்றுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. ஓபிஎஸ் நிர்வாகிகள் கெஞ்சுறாங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு கூட பேசிட்டுக்காரங்க, தனியாக நாங்கள் ஒரு அணியை அமைக்க போறோம் அப்படின்னு. அப்போ ஒன்றும் இது கட்சிக்கு பிளவாக தானே இருக்கு. நீங்க வந்து கட்சி கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளா அரவணைச்சு போல, கூட்டணியை சரியா ஃபார்ம் பண்ணல. இதெல்லாமே மீண்டும் 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 எடப்பாடி பழனிசாமி தவறுகளா செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இவ்வளோ நெகட்டிவ் இருக்கு, இவ்வளோ தவறு செய்கிறான்னு சொல்றீங்க. இவ்வளோ தவறை வச்சுக்கிட்டு எப்படி 26ல் நாங்கள் ஆட்சி கைப்பற்ற போறோம், தனிப்பெருமானோட அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடண்டான பேச்சு எதன் அடிப்படையில் அவர் பேசுறாரு? நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். நீங்களே வந்து நாங்க வந்து பலகீனமா இருக்கும்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு தான் போற போக்கெல்லாம் சொல்லிட்டு போறாரு. ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருது அப்படின்னு. தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட கட்சினா திமுக தான். திமுக அதிமுக கூட்டிக்கிறதா தெரியல. ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுது அப்படின்னு போற இடங்கள்லாம் ஜோசியம் சொல்லிட்டு 3 அமாவாசை முடியட்டும், 4வது அமாவாசை வரட்டும் அப்படின்னு போற இடங்களெல்லாம் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வேற வழியே இல்லை. அவருக்கே தெரியும் நம்ம வந்து பலகீனமா தான் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். கூட்டத்தை என்ன பண்றாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி ஏதோ ஒரு வழியில முடிவாயிருச்சு. இப்போ என்ன பண்றாருன்னா, தமிழ்நாடு முழுக்க அந்த பயணம் போறாரு. போறப்ப என்ன பண்றாருன்னா, கூட்டத்தை சேர்க்கிறாங்க. இன்னைக்கு கூட புதுக்கோட்டையிலே அந்த ஒரு மாவட்டத்தில் நடக்குது. பாஜகவும் அதிமுக நிர்வாகிகளும் போய் வீட்டுக்கு போய் வெத்தலை பாக்கலாம் வச்சு கூப்பிடுறாங்களாம், கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு. அப்ப அதை வந்து கூட்டத்தை சேர்த்து, வெத்தலை பாக்குங்கிறது நம்ம வெளியில தெரியுது, வெத்தலை பாக்கு தட்டுக்குள்ள வேற என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் தெரியும். அப்ப என்னன்னா, ஒரு கூட்டத்தை சேர்த்து மக்கள் எங்களை ஏத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு. அதிமுக பாஜக கூட்டணிலாம் வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிறாம எவ்வளவு கூட்டம் வருது, அவங்களுடைய ஒரே நோக்கம் திமுக வீழ்த்து சொல்றாங்க அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய அளவில் ஃபண்டுக்கு இதுக்காக ஒதுக்கி, இந்த கேம்பெயினுக்கு பெரிய அளவில் ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. மீடியாக்களுக்கு மட்டுமே பல கோடிகளே மாதம் செலவு பண்ணுறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது 2 திராவிட கட்சியிலும் தேர்தலுக்காக பல கோடி தேர்தல் நேரத்தில் பண்ணுவாங்க. இந்த கேம்பெயினுக்காக சொல்கிறேன். இந்த கேம்பெயினுக்காக பெரிய அளவில் ஃபண்டு அலாட் பண்ணி ஒரு கேம்பெயினை ஆரம்பிச்சிருக்கிறாரு. போராட்டங்கள்லாம் ஆள்களை திரட்டி மக்கள் மனதிலிருந்து அப்படியே ஒரு நரேஷன் செட் பண்ணுறாரு. பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, போராட்டத்தெல்லாம் பார்த்தீங்களா கூட்டம் கூடுறாங்க, திமுக ஆட்சியை தூக்குறதுக்கு மக்கள் பாருங்க எவ்வளோ ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு முழுக்க போறாரு. ஆனால் அவர்களுக்கே தெரியும் இது நம்ம பலகீனமாக இருக்கிறோம், இந்த கூட்டணி யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நயினார் நாகேந்திரன் வந்து விருதுநகர் பக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துறாரு. அதில் ஒரு நிர்வாகி போய் பக்கத்து கிராமத்தில் போயிட்டு வர்றாரு. வந்து அவர் சொல்றாரு, ஐயா எங்கெல்லாம் சொந்தக்காரங்க தான், போனால் சோறு கூட போடுறேன், பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாருன்னு சொல்றாரு. அந்த வீடியோவை நம்ம கடந்து போயிடக்கூடாது. இதுதான் தமிழ்நாட்டின் பாஜகவினுடைய நிலைமை. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் சோறு கூட போடுறோம், ஓட்டு போட மாட்டேங்கிறது நிலைமை. இல்லை சார், இப்போ இந்த அலையன்ஸுக்கு தான் வந்து 2021 வந்து 4 எம்எல்ஏ கொடுத்தாங்க. குறிப்பாக அந்த டோட்டல் கூட்டணிக்குமே பார்த்தீங்கன்னா வந்து 74 நினைக்கிறேன், பெரிய எண்ணிக்கை. அது 10 வருஷம் அண்டை கமிட்டி தான் கொடுத்தாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த அலையன்ஸ் வந்து மக்கள் கடைசி வரையும் விரும்பவே மாட்டாங்க. இன்னைக்கு இருக்காங்க, ஒரு கடைசி வரையும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட முடியுமா? இல்லை, 21 காலகட்டத்தில் நடந்த விஷயம் வேற. அன்னைக்கு அவர்கள் ஆளுங்கட்சி. 21 வந்து அதிமுக ஆளுங்கட்சி தேர்தல் சந்திக்கிறப்ப எவ்வளவு வீரியமா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன வகையிலெல்லாம் பயன்படுத்துவாங்க, அரசாங்கத்தை எப்படி பயன்படுத்துவாங்க, எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கும், ஆக்டிவாகவும் இருப்பாங்க. அப்போ அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கு. அன்னைக்கு பிஜேபி இருக்கு, அதிமுக பிஜேபி அன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய சமீப காலத்தினுடைய நடவடிக்கைகள் வந்து பெருசா இல்லை. 2வது 24 தேர்தல் வந்து பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. நீங்க அதை பார்க்கணும். மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து வட மாநிலங்களில் செதஞ்சு போச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய சாம்பிள் சொல்லலாம். உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதுக்கப்புறம் என்ன கூட பல்வேறு சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா வெற்றி பெறாங்க, ஹரியானா வெற்றி. பிஜேபியினுடைய மகாராஷ்டிரா வெற்றி பெற்றது என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி வேணா தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணலாம். மகாராஷ்டிராவின் வெற்றி பெற்றது முழுக்க தேர்தல் ஆணையத்தின் துணையோடு வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நிறைய குளறுபடியில் நடந்ததுக்கு நிறைய செய்திகள் வருது. மகாராஷ்டிரா விட்டுருங்க, பல மாநிலங்களில் அவர் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பொதுவாக நடந்த தேர்தலுங்கிறது வந்து அவர்கள் இருக்கக்கூடிய ராமர் கோவில் இருக்கக்கூடிய அந்த காசியாபாத் தொகுதியில் அவங்க தோத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த பிம்பம் வந்து வட மாநிலங்களே உடஞ்சி போச்சு. நீங்கள் சொல்கிறப்ப 21 வந்து அந்த பிம்பம் இருந்துச்சு. அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. இந்த 4 வருஷத்து அதிமுகவினுடைய செயல்பாடுகள், பாஜகவினுடைய செயல்பாடுகள், நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இத்தனை இருக்கு. இத்தனை டேமேஜுக்கு பிறகுதான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. இதுக்கிடையில் ஒரு பிரிவு நடந்திருக்கு. 2024 பிரிஞ்சு மாறி 2 பேரும் திட்டிக்கிட்டாங்க. அது வந்து எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை என்ன வார்த்தை சொல்லி திட்டினார்னு தெரியும். அதெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ என்னன்னா, பாஜக கூட்டணியில் அதிமுக சேர்ந்ததே பாஜகக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு இருக்கு. ஏன்னா கடந்த 2-3 வருஷமா அண்ணாமலையினுடைய ஆக்டிவாக தான் இருந்தார். அண்ணாமலை பல நிர்வாகிகளை போட்டார். அண்ணாமலை இருக்கிறப்ப ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்தாரு. அந்த நிர்வாகிகள் அண்ணாமலையை நீக்கியதுக்கு பழனிசாமி தான் காரணம்.
எடப்பாடி பழனிசாமி தான் காரணம், எடப்பாடி பழனிசாமியினுடைய அழுத்தத்தால் தான் நம்ம தலைவரை நீக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் பாஜகக்குள்ள இருக்கு. ஓகே சார், இந்த அண்ணாமலை ஃபேக்டரை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வந்து இப்போ நயினார் வந்து அதிமுக ஜெல்லாக பார்க்குறாரு. பல விஷயங்களுக்கு வந்து இப்போ கிரவுண்டில் வந்து கொண்டு போகிறதும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு தோற்றம் அளிக்கிறதும் சரி, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற விஷயத்தை செய்கிறாரு. பட் வந்து இதே விஷயத்தில் டெல்லி பாஜக எப்படி பார்க்குது? ஏன்னா டெல்லி பாஜக தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் சொல்ல மறுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்தில் பேசும்பொழுது மாற்றி சொல்கிறாங்க. இது கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் டிபிஎஸ் வந்து தனிப்பெரும்பான்மையில் நான் தான் ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் இருந்துட்டு இருக்கு. இவ்வளோ கான்ஃப்ளிக்ட்டை வச்சுக்கிட்டு டெல்லி பாஜக இந்த விஷயத்தை வேற மாதிரி அணுகுறாங்க, தமிழ்நாடு பாஜக இந்த விஷயத்தை வேற மாதிரி அணுகுறாங்க. இந்த 2 விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, எந்த தேசிய கட்சிக்குமே மாநில தலைவர்களுக்கு பெருசாக அதிகாரம் கிடையாது. அவங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர்ஸ் தான். காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் மாநில தலைவர்களுக்கு தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. அவர்கள் வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர்ஸ் தான். அவங்களால தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால நீங்கள் என்ன, நான் இதனை பற்றி கூட்டணியை பற்றி கேட்டினா அமித்ஷாஜி முடிவு பண்ணுவாருன்னு ஓடிடுவார், அதை பற்றி பேசவே மாட்டார். ஆனால் தொடர்ந்து என்ன சொல்கிறார் அமித்ஷா, இன்னைக்கு வரைக்கும் 4 முறை சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறார். இங்கே இருக்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க, அவர் முடிவு பண்ணுவார் அப்படிங்கிற. எடப்பாடி பழனிசாமியே ஒரு நேரம் வந்து நாங்கள் வந்து ஏமாளியும் இல்லை, நாங்கள் வந்து கோமாளியும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் பாஜகவுக்கு சொல்லன்ற அடுத்த நாள். அதான் முக்கியமான காமெடி. முதல் நாள் வந்து வீரவசனமாக பேசிவிட்டார், நாங்கள் வந்து கூட்டணியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை, திருப்பி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னாரு. அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு, இந்த எச்சரிக்கையை வந்து நான் பாஜக கூட்டலன்ட்டார். அப்போ யார் கூட்டணியில் இருக்கிறா? யார் உங்களோட கூட்டணி இருக்கா? யார் கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா? நீங்கள் சொல்லிட்டு அடுத்த நாள் ஐயோப்பா தெரியாதனமா சொல்லிவிட்டோமே, சோத்துல விஷம் வச்சிருவாங்களேன்னு பயந்து போய் வேணாங்கிறார். இதுதான் பாஜக மாநில தலைவர்களை பொறுத்த வரைக்கும். தேசிய கட்சிகளுக்கு மாநில தலைவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. நிர்வாகிகள் அப்பாயின்மெண்ட்டை கூட நீங்கள் அங்கே அமைச்சு தான் அப்ரூவல் வாங்கணும், தேசிய தலைமை தான் அப்ரூவல் கொடுக்கும். அப்போ இவங்க வந்து ஒரு மேனேஜர்ஸ் மாதிரி. நயினார் நாகேந்திரன் எதுக்கு போட்டாங்கன்னா, அண்ணாமலை பாஜக டிஎம்கேங்கிற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலையை வச்சு கொண்டு போக முடியாது, நெருக்கடி கொடுக்குறாங்க, அண்ணாமலை தூக்கிட்டாங்க. அப்போ அடுத்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் யாரை கொண்டு வரணும்னா, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய மக்களுடைய வாக்குகளை வாங்கணும். ஏன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய ஓட்டு வந்து இந்த முறை அதிமுகவுக்கு இல்லை, 2024 தேர்தலில் இல்லை. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். பலாப்பழ சின்னத்தில் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் வந்து 2,80,000 வாக்குகள் வாங்கியிருந்தார். அப்போ அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பல தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் வந்து ஓபிஎஸ் டிடிவி தான் முன்னிலையில் இருக்காங்க. அப்போதான் வேறு வழி இல்லாமல் டிடிவியை கொண்டு வர்றாங்க, ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அந்த பிரச்சனை போகுது. அப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தலைவராக்குறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க, பாஜக அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை வந்து நீங்கள் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொன்னால், அதிமுக வந்து எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 2 தலைவர்கள் பிரிவாக இருந்தது. இன்னைக்கு அது சாதி ரீதியான பிரிவாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வாக பேசக்கூடியவர்கள்லாம் பாருங்கள், யார் பாருங்கள், யார் அங்கே தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் சரி, முக்கியமாக ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யார்? சேலம் மணிகண்டன், பொங்கலூர் மணிகண்டன், அப்புறம் வந்துட்டு கல்யாண சுந்தரம், அப்புறம் கோவை சத்யன், இவங்கெல்லாம் யார்? அதிமுக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைந்த கட்சியாக மாறிடுச்சு. அதுவே ஒரு பெரிய தவறான விஷயம். அது எல்லாருக்குமான ஒரு கட்சியாக இருந்த அதிமுக இன்னைக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. நீங்கள் யாருக்கு அதிமுக பேசுகிறா? அப்படிங்கும்போது அந்த பக்கம் தென் மாவட்டத்தின் பக்கங்களில் ஒரு பெரிய அவர்களுக்கு வீக்காக இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நயினார் நாகேந்திரன் போகிறார். நயினார் நாகேந்திரன் ஆல்ரெடி அதிமுகவில் இருந்தவர், ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர், அந்த பகுதியில் வாக்குகளை வாங்கிட்டு வந்து சேர்ப்பாருன்னு பார்க்குறாரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் பாஜகவை கொண்டு போய் சேர்க்க, நயினார் நாகேந்திரன் ஏற்றுக்கிறாங்க, பாஜக ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு மாநில அரசியல் பண்ணணும், ஒரு திராவிட அரசியல் பண்ணணும், அந்த 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 ஃபார்மெட்டில் வந்தவர். இப்போ அதை நோக்கி போகிறாரு, கிராமங்கள் தோறும் போகிறாரு, நிர்வாகிகளை பார்க்குறாரு. ஆனால் வந்து அவரை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய செட்பேக்காக இருக்குது. ஆனால் எல்லா வகையிலும் ஒரு முயற்சிகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் சார். இந்த விவகாரத்தில் வந்து என்னன்னா, ஒரு இன்னும் கூட்டணி வந்து வலிமையாக கட்டமைக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி. ஆனால் வந்து வெளிப்படையாக வந்து தாவேக விஜய்க்கு அழைப்பு கொடுக்குறாரு, சீமானுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. பட் அவங்க 2 பேரும் மறுக்கவும் செய்கிறாங்க அந்த விஷயத்த. பட் வந்து கான்ஃபிடென்ட்டாக அவங்க அந்த விஷயத்தை ஏன் மறுக்கணும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சொல்லியும் கூட அவர் அந்த அழைப்பு கொடுக்குற விஷயத்த நிறுத்தலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் என்னன்னா, இது ஆடி மாதம், ஆவணி வந்து நல்ல காலம் பிறக்க போகுது, நிறைய பேர் வரப்போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டே இருக்காங்க. இப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் காமெடியான விஷயம். அதாவது இதெல்லாம் நீங்கள் நாம் தமிழரை கூப்பிட்டது பரவாயில்ல, நீங்கள் வந்து தாவேக்காவை கூப்பிட்டது பரவாயில்ல, கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு பார்த்தீங்களா? ஒரு 4 நாளைக்கு படி பிஜேபி கூட்டணி கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு அவர் ஒரு பலகீனமாக இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் வாங்க, எதுக்கு கம்யூனிஸ்ட் வந்து பாஜக கூட வந்து சேரும்? கொஞ்ச நாள் போச்சுன்னா காங்கிரஸை கூப்பிடுவார் போல, காங்கிரஸ் கட்சி இங்கே வாங்க, பாஜக கூட்டணி.
அதாவது அவருக்கு வந்து தெரியுது, கண் முன்னாடியே நம்ம கப்பலில் கவுந்துக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இருக்கிறோம், யாராவது கை கொடுத்து நம்ம தூக்கிட மாட்டாங்களா, யாராவது நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா, அதுக்காக திமுக எதிர்ப்பு எல்லாம் ஒன்று சேருங்க அப்படின்னு கேட்குற விஜய் கண்டுக்கிறதே இல்லை, சீமான் கண்டுக்கிறதே இல்லை. ஒரு படி போய் காங்கிரஸை கூப்பிடுறாரு, ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டணிக்கு வாங்க. இந்த கூட்டணியை வச்சுட்டு தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் கரையேற முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. இதை வச்சுட்டு கூட்டணி பலமா இருக்கு, எங்க கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, இதெல்லாம் குழப்பம் ஏற்படுத்த விளைவிக்காது. இல்லை, அப்படித்தானே நீங்க சொல்ல முடியும். அப்படித்தான் தொண்டர்கள் எப்படி உற்சாகப்படுத்துவீங்க? தொண்டர்களை உற்சாகம் இந்த மாதிரியான பிரச்சனையை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு அவ்வளவு புரிஞ்சுக்கிற அளவுக்குள்ள அரசியல்வாதியா தானே இருக்கிறாரு. இல்லாட்டி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு மிஸ் பண்ணுவீங்க? இப்போ நீங்க ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சுக்க, தனியாக உங்களால கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியல, உங்களால அந்த அளவுக்கு ஒரு கஸ்மெட்டிக் லீடர் கிடையாது, திறமை இல்லையா உங்கள்கிட்ட? பாஜக கட் பண்ணிவிட்டு நீங்க தனியாக தைரியமாக ஒரு கூட்டணி நீங்க ஃபார்ம் பண்ணி திமுக அப்போசிட்டா நீங்க வந்து உங்களால ஸ்ட்ராங்கா நிக்க முடியல. எதுக்கு பாஜக கூட போய் சேர்ந்தீங்க? பாஜக கூட சேர்ந்ததுனால தான் விசிகா வரல, கம்யூனிஸ்ட் வரல. நீங்க கேட்குற மாதிரி இல்லை, விசிகா பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, விசிகா வந்து என்னன்னா கூட்டணிக்கு வாங்க வாங்க நாங்கள் அதிமுக அழைக்கிறதா வந்து அது ரொம்ப விரும்பாத மாதிரி திரும்ப பேசுறாரு. நான் அவர் அப்படின்னு அழைக்கவே கிடையாது, அதிகமாக சீட்டு கொடுத்து கூப்பிட்ற மாதிரி நான் அந்த மாதிரி அழைக்கவே கிடையாது, அது பொய் செய்தி அப்படின்னு மறுக்கிறார். நேற்றைய வரைக்கும் விசிகாக்கு அழைப்பு கொடுத்தாங்க, தெரிஞ்ச விஷயம். பட் இன்னைக்கு அதை மறுக்கிறாருன்னா ஏன் அந்த இடத்துல நகர்த்துறாரு? எல்லாரும் அவரை வந்து நேரம் வச்சுட்டாங்க. நீங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன், நீங்க என்ன தரமாட்டேன்னு சொல்றது, நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு. விசிகாவை கூப்பிட்டு இருக்கிறாரு. திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் வாங்கணும்னு முதல்ல சொன்னாரு. அப்புறம் திமுக கூட்டணி கட்சிகளை கூப்பிடுறாரு. இன்னைக்கு நான் கூப்பிடவே இல்லைங்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சா இருக்கு. அப்போ வந்து அவர் கண்ணாடியே தெரியுது நம்ம வந்து வேற ஒரு திசையை நோக்கி, தப்பான திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ரெண்டாவது, அதிமுகவுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருந்துச்சு, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருந்தது, அது மிஸ் பண்ணிட்டார். நீங்கள் பாஜக இல்லாமல் இங்கே ஒரு அணியை நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, விஜயை ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, இன்னொரு கட்சியில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வலுவான ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பார். ஆனால் அவர்கள் வேறு சிக்கல் எல்லாருக்கும் தெரியும், அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை, வேறு வழி இல்லாமல் பாஜக கூட்டணி இருக்காரு. ரைட், ஓகே. இந்த சிக்கல் அப்படிங்கிறது தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமான சிக்கல் தானா, அல்லது அவர் ஒட்டிய இன்னும் சில நபர்களுக்கு மட்டுமான சிக்கல் மட்டும்தானா? அப்படி அது அந்த சிக்கல் மட்டும்தான் அப்படின்னா, இதை மற்ற நிர்வாகிகள், காலங்காலமாக அதிமுக வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் அவங்களாம் இதை எப்படி பார்ப்பாங்க? இந்த தனிப்பட்ட சிக்கலுக்காக நம்ம இதில் போய் போனோமா அப்படின்றத பார்ப்பாங்களா, அல்லது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது, திமுக எதிர்ப்பு, நமக்கு எதிர்ப்பு திமுக தான், அப்போ அதுக்கு எதிராக இதுதான் இருக்குது, பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதுக்கே வாக்களிப்போம், இதை நோக்கி பயணிப்போம் அப்படின்ற அளவில் கீழே இது யோசிப்பாங்களா? எப்படி பார்க்குறீங்க? இந்த சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கிடையாது, அதிமுகவுக்கு சிக்கல். அதிமுகவை முழுவதுமாக அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்கிறதா பெரிய வருத்தமான வச்சு. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அந்தமா கட்டுக்கோப்பில் வச்சிருந்த கட்சி. ஆனால் அந்த கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் வந்தோடனே தன்னால் தன் கட்சியிலே ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இந்த அதிமுக பாஜக கூட்டணியை 2 கேட்டகரியாக பிரிக்கணும் அதிமுக நிர்வாகிகள். ஒரு கேட்டகரி என்ன பண்ணுறாங்கன்னா, முரட்டத்தனமாக திமுக எதிர்ப்பில் மட்டும் இருக்காங்க. பாஜக கண்டிப்பாக இந்த முறை வந்து திமுக ஆட்சியை பிடுங்கி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருவாங்க, மீண்டும் நம்ம எம்எல்ஏலாம், அமைச்சராகலாம், மாவட்ட செயலாளர்லாம் பழைய மாதிரி இருந்துடலாம், அதுக்கு பாஜக எல்லா மாநிலங்களையும் செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு நம்மளை இந்த முறை திமுக வந்து பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்குது, தப்பான ஒரு வழியில் போயிட்டுருக்கோம், கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம என்ன முடிவு எடுக்க முடியல, சைலண்ட் ஆயிடுவோம்னு சைலண்டான ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, வேண்டவே வேண்டாம், கட்சியை விட்டு வெளியேறுவோம்னு அன்வர் ராஜா மாதிரியான ஒரு குரூப் வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியேறக்கூடிய வேலை பண்ணுறாங்க. தேர்தல் நெருங்க கொத்து கொத்தாக அதிமுகவிலேருந்து வெளியேறுவார்கள். இல்லை சார், இப்போ இந்த அன்வராஜா விஷயத்தை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். அன்வராஜா விவகாரம் அப்படிங்கிறது வந்து அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஜெயலலிதா காலத்து அரசியல்வாதி, ரொம்ப சீனியர், ரொம்ப சீனியர். ஜெயலலிதாவோட படத்தெல்லாம் கையிலே பிடிச்சிருந்தா ஒரு வெறித்தனம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் காலங்காலமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா யாரை எதிர்த்து அரசியல் செஞ்சாங்களோ அந்த அணிக்கே போகிறாரு, திமுகவுக்கே போகிறாரு அப்படின்னா அதோட சீரியஸ் தன்மை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கேள்வி இருக்குது. சப்போஸ் அதை நோக்கி நகருது அப்படின்னா, இதை நோக்கி நகர்ச்சி இப்போ கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கு அதிமுக வந்துருச்சா? இந்த பிரச்சனையே சரி பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்களா, அல்லது ஓகே இது போனால் போயிட்டு போகுதுன்ற இடத்துல இருக்காங்க? இது எப்படி நீங்கள் பார்க்கல? இவங்க எல்லாருக்குமே தலைவர் யாருன்னா அண்ணாவும் பெரியார். பாஜக அதிமுக வந்து திமுகவில் வந்து பிரிஞ்சு போன ஒரு கட்சி தான், கலைஞரோட முரண்பட்டு போகிறாங்க. இன்னைக்கு தான் போன ஒரு அணி வந்து பலகீனமாக போய்கிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது திரும்பவும் தாய் கழகத்துக்கே தான் போகிறாங்க. அவங்க வந்து வேறு ஒரு அணிக்கு போனால் தான் நம்ம விமர்சனத்துக்கு ஆகும். இப்போ ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணுறது மாதிரி அங்கேருந்து போன ஆட்கள் எல்லாம் பல பேர் இன்னைக்கு முக்கியமான அமைச்சர்களாக இருக்காங்க. சேகர் பாபா இருக்கட்டும், KKSஆராக இருக்கட்டும், முத்துசாமியாக இருக்கட்டும், ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும், முக்கியமான பதவிகளில் இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்காங்க. பல பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. சேரப்பட்டி முத்தியாவினுடைய பையனாக இருக்கிற மாவட்ட செயலாளர் இருக்காங்க. பல பொறுப்புகளில் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க. அங்கே ஒரு கண்ணியமாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுதான் சரியான சாய்ஸாக இருக்கும். நம்ம வந்து திமுக எதிர்ப்புங்கிறதுல ஆரம்பத்தில் இருந்திருக்கோம். இன்னைக்கு அதை விட அதிமுக ரொம்ப பலகீனமாக போயிட்டு அன்னைக்கு இருக்க அதிமுகவே இல்லை. அப்போ நம்ம சரியான வழி அந்த பக்கம் தான் போகணும், திருப்பி தாய் கழகத்துக்கே போகணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. புத்திசாலித்தனமான முடிவு அதுதான். அது 2 ஆதாயம் இருக்குது. அரசியல் ரீதியாகவும் உங்களுக்கு கெயின் கிடைக்கும், இந்த சமுதாயத்திலையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இமேஜோட வெளியே வந்துடலாம்.
ஏப்பா அங்கே இருந்தோம் பாஜக கூட்டணி வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னமும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. திமுகவை வந்து வீழ்த்திட்டு திமுக ஆட்சியை பிடுங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாங்க, ஒன்றும் திருப்பி அதிமுக ஆட்சி வந்துடும் நினைக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் என்ன தகுதித்தம் பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வர நினைச்சாலும் எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை முதலமைச்சர் ஆக்கினா கூட 2 துணை முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த யாராவது போட்டுருவாங்க. அப்போ அந்த அரசாங்கத்தை முழுவதுமாக அவங்க தான் ரன் பண்ணக்கூடிய இடத்துக்கு போவாங்க. மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சோ, ஏக்நாத் சிண்டேவுக்கு என்ன நடந்துச்சோ, அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழ்நாட்டில் நடக்குது. ஆல்ரெடி ஓபிஎஸ்க்கு நடந்ததை விட ரொம்ப மோசமான நிலைமையில தான் நடக்குது. ஆல்ரெடி அவங்க ட்ரம்ப் கார்டாகவே வந்து செங்கோட்டையன் வச்சிருக்கிறாங்க, வேலுமணியை வச்சிருக்கிறாங்க. தேவைப்பட்டால் இந்த கார்டை எடுத்துட்டு அப்படி இன்னொரு கார்டை தூக்கி சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அதிமுக முழுவதுமாக அதிமுக அவங்களுடைய பிடிகளை தான் இருக்குது. அதிமுக நிர்வாகிகள் தான் அதை பார்த்து விழிச்சுக்கணும். இல்லை சார், அதிமுக இந்த பிரச்சனைலாம் சீரியஸான பிரச்சனை உணர்ந்து அரசியல் செய்ய போகிறாங்களா? அடுத்த கட்ட தமிழக அரசியல் எதை நோக்கி நகருங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.